வந்து இறை அடியில் தாழும் வானவர் மகுடம் கோடி பந்தியின் மணிகள் சிந்த வேதிரப் படைகள் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அழகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷாமரன் மகேஸ்வர். ஒவ்வொரு தினமும் ரொம்ப முக்கியமான தினம், நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நாளுக்கு உண்டான விசேஷங்களை பற்றி பார்ப்போம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது செயல்படுத்தலாம், படுத்தப்படாது, ஓகே இல்லை, சரி தவறு, இது போன்ற பல விஷயங்களை யோசித்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். நம்மளுடைய முன்னேற்பாடோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணோம்னா நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி பிரயாணம் வேண்டாம், மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம், கோவித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் டைம் சொல்ல, அதனால தான் பிரச்சனை வருது அப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு செயல்படுத்துறது நல்லது. நம்மளை மேலே சம்மந்தமே இல்லை, ஆனால் என் மேலே பழி சுமத்துறா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, 2-3 நாளில் சரியாயிடும். இதை மட்டும் நம்ம புரிஞ்சுட்டா போதும். ஒன்றை மனசில் வச்சுக்கணும். இன்றைய தினத்தில் மனதை ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கணும். பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பான்னு வேண்டின்றல்னா போதும். எப்பேற்பட்ட தடங்கள் வந்தாலும் போயிடும். பிடியதன் உருவுமை குளமிகு கரியது வழிபடும் அவரிடர்னு சொல்லுவாள். வழிகொடும் தனதடி வழிபடும் அவரிடர். வழிபடுவர்களுடைய இடர்களை அறவே போகக்கூடிய அற்புதமான பெருமான். அந்த பெருமானை வேண்டினா ரொம்ப நல்லது. மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான நாள் இன்றைய தினம். ஒரு காரியத்தை எடுத்துகிட்டு அந்த காரியத்தை ஜெயிச்சு வந்துடுவேன். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் யோசித்து பார்த்து அப்படி செயல்படுவேன். சில விஷயங்களில் யோசித்தாலும் நமக்கு தலை சுற்றுறதே பகவானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எதிர்காலத்தை பற்றி ரொம்ப யோசித்தோம்னா பயம் வந்துடும். அதே சமயத்தில் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்வாள். எதாக இருந்தாலும் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கப்படாது. பெற்ற தாய் தந்தைக்கு தெரியாமல் ரகசியங்கள் இருக்கப்படாது. கணவர் மனைவிட்டையும் மனைவி கணவர்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லிக்கிறது நல்ல பலன்கள். தப்பே இருந்தாலும் சரி, அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிடும். அதனால் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். லாப நஷ்டம் கணக்கு, சேமிப்புலேருந்து எடுக்கப்படாது. இது போன்ற சில விஷயங்களை அழகாக வியாபாரம் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கணும். அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயங்களை படித்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்க, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் ரிஷபராசி நண்பர்கள் அனுகூல்யம் உண்டு, பிறர் மூலமான லாபங்கள் உண்டு. திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி பெறும். அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே. மிதுனராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கால், மூட்டு, இடுப்பு, கழுத்து சம்பந்தமான உபாதைகளில் கவனம் என்பது தேவை. தெரியாத மாத்திரையை சாப்பிடக்கூடாது. யூடியூப், சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிவிட்டுன்னு அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடவும் கூடாது, போட்டுக்கவும் கூடாது. ஸ்கின் சம்பந்தமான அலர்ஜி இருக்கிறவா கவனம் என்பது தேவை. சில பேர் எதிர்த்து பேசினா பெருசாக அதை போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் நமக்கு டைம் இப்படி வீக்காக இருக்குது அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நினச்சதை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு வெற்றி பெறும். முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர்கள்ட்ட சில காரியங்களை பேசும்பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வீட்டுக்கு இன்வைட் பண்ணுவேல், அவ மூலமான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். இன்றைய தினத்தில்
வியாபாரங்கள் கூடி வரும். இடமாற்றம் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பிடித்தமானவாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் இது போன்ற விஷயங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர்த்த நம்பலாமா வேண்டாமா, நம்பினா ஏதாவது பிரச்சனை நடக்குமா, நம்பினா ஏதாவது ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வுகள் இருந்துட்டு இருக்கும். பிரயாணம் பண்ணும் பொழுது எப்போவுமே வீட்டில் சொல்லாமல் பிரயாணம் பண்ணக்கூடாது. வீட்டை எல்லாம் தெரிஞ்சுட்டு பிரயாணம் பண்ணணும். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி செய்திகளில் பார்க்குறோம், எத்தனையோ பிரச்சனைகள் பார்க்குறோம். அதனால் எப்போவுமே பி கேர்ஃபுல். ரொம்ப அவேர்னஸாக இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது. கடகராசி என்பர்கள் பண விவகாரங்களில் கவனம் தேவை. கடகராசி என்பர்கள் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிக்கலாம். முடிவெடுத்ததுக்கப்புறம் அதில் குழம்பப்படாது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா அம்பாள் வழிபாடு, பார்வதி தேவி வழிபாடு, சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு உற்றார் உறவினர் சில விஷயங்களில் வேறுபட்டு நீங்கள் சொல்கிறது உங்கள் முன்னாடி நல்லா சப்போர்ட் பண்ணி பேசுவா. பின்னாடி போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அவள் முன்னாடி அப்படி தானே பேசி ஆகணும்னு தப்பிச்சுப்பா. கடைசியில் நீங்கள் பேசினாப்புல இருந்துட்டுருக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்போவுமே யதார்த்தமாக இருக்கப்படாது. இவா எனக்கு எப்படி நல்லது நினைப்பா, இவ எப்படி நல்லது என்னை பற்றி பேசுவா அப்படிங்கிறதுல எப்போவுமே தெளிவாக இருங்க. உங்களை பற்றி இப்படி சொன்னால் அப்படி சொன்னால் கவலையெல்லாம் படாதீங்க. ஏன்னா உங்களை தூண்டி விட்றதுக்கு மூட்டி விட்றதுக்கு இதை சொன்னால் நீங்கள் வேதனைப்படுவீல்னு சந்தோஷப்படுறதுக்கு. அதனால் ஒருத்தரை இறக்கினா தான் இன்னொருத்தர் பெருசாக முடியும். அதனால் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இதெல்லாம் நடக்க தான் செய்யும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி கம்பெனி கேஷியர் பணம் சம்மந்தமான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். அந்த தொழிலை பற்றி தெரியாமல் தொழிலில் முதலீடு பண்ணுறதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் ஒரு பொருளை வைக்கணும்னா அந்த பொருள் காஸ்ட்லியான பொருட்கள், செல்ஃபோன் வைக்கல, லேப்டாப் வைக்கல, மறதியில் எங்கேயாவது விட்டுட்டு போயிடப்படாது. இன்றைய தினம் உங்களுக்கு இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் நிறையா இருக்குது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, உற்றார் உறவினர் உதவி செய்வார்கள். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டமான எண்களை இன்றைய தினத்தில் நிறையா பார்ப்பீங்க. அதிர்ஷ்டமான நபர்கள் இவங்களை பார்த்துட்டோம் இல்லையா, நிச்சயமாக இந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுல ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசுவீங்க. இன்றைக்கி சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. மதிப்பானவர்களை, நம்பிக்கையானவர்களை, நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பீங்க. லைஃப்பில் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும், பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இத்தனை நாள் அப்படியே விட்டுட்டேன், எனக்குன்னு இல்லை மற்ற வாழ்க்குன்னு வாழ்ந்துட்டேன், நீ எனக்காக வாழணும், எனக்காக இருக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தெளிவாக இருந்து கொண்டிருக்கு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து 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 அனுபவப்பட்டங்காட்டி யாராவது ஏதாவது பெருசாக பேசினா கூட அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா இது பார்த்து அனுபவப்பட்டாச்சு, என்னத்தை போய் இருக்குது, லைஃப்பில் பார்த்து தெரிஞ்சாச்சு அப்படிங்கிறதுல ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறத பற்றி யோசிப்பேன், லாபத்தை பற்றி சிந்திப்பேன். முந்தியெல்லாம் அப்படி கிடையாது, யதார்த்தமாக இருந்துவிட்டேன். இப்போ அப்படி இல்லை, சம்பாதிக்கணும், அதன் மூலமாக சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்றக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பர்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி, மருத்துவராக இருந்துட்டுருக்கோம், சோஜனாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு வெற்றி, வீடு கட்டின்னு இருக்கிறவா, கன்ஸ்ட்ரக்டர்கிட்ட பயங்கரமான சண்டை, இன்ஜினியர்கிட்ட நான் ஒன்று சொன்னால் அவள் ஒன்று பண்ணின்னு இருக்கான்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே குழப்பமெல்லாம் அப்பப்போ வந்து போயின்னு இருக்கும். வீட்டில் மாடு வளர்த்துன்னு இருக்கும், வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் இருந்தால் கவனம் என்பது தேவை. துளாராசி அன்பர்கள் அருகில் இருக்கிறவங்க கிட்ட சண்டை போடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. அப்படி தான் குழப்பம் அவங்க மூலமாக வந்தால் கூட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செயல்படுவோம். பல பேர் என்னடா அது நம்ம முன்னாடியே வளர்ந்துட்டுருக்கா, இப்படியெல்லாம் ஆயின்ட்டுருக்கா, நம்ம மட்டும் இப்படி இருந்துட்டுருக்கோமே. உங்களுடைய வளர்ச்சி பெரும் வளர்ச்சி, ஞானம், புத்தி, செயல் இதெல்லாம் முந்தியை விட 100 மடங்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்குது. வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும். தெய்வ நம்பிக்கை இன்னும் நிறையா தேவை. இன்றைக்கி பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. இரவு நேரம் அறவே பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. சில முடிவுகள் நம்மளுடைய யோசனைகள் கூட தப்பாக முடியலாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி ஏதேனும் எக்யூப்மெண்ட் உங்களை நம்பி ஏதாவது ஃபைல் கொடுக்குறா, உங்களை நம்பி ஏதாவது பொருள் கொடுக்குறா, சாவி கொடுக்குறா, ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை லீட் பண்ணுறது நல்லது. இதெல்லாம் நம்பி கொடுக்கும்போது அதை நம்பி வைத்துக்கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா பேசும்பொழுது கவனம். ப்ரூஃப் இல்லாமல் எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. இந்த ப்ரூஃப் வேணும். ஒருத்தர்கிட்ட பணம் கொடுக்குறோம், அதுக்கு பத்திரங்களில் எழுதியிருக்கணும்.
அதுக்கு உங்கள் சைடில் அந்த 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 தன்மைகள் இருக்கணும். அதில் ரொம்ப கவனம் தேவை. விருச்சிகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா தன்வந்திரி பகவான் வழிபாடு ஆரோக்கியத்தை பெருக்கும் வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் விரயங்கள்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் உங்கள் மூலமாக இருக்காது, பிறர் மூலமாக இருக்கும். இன்றைக்கி இங்கேனா வெளியில் போகலாம், வாங்க போகலாம், ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம். இன்றைக்கி குழந்தைகளுக்கு இது 2000 ரூபாய்க்கு பார்க்க போய் 6000 ரூபா செலவாகும், 2000 ரூபாய்க்கு பார்க்க போய் 10,000 ரூபா செலவாகும். அப்படியே அந்த இடத்துல மெசேஜ் பண்ணுவேல், ஃபோன் பண்ணுவேல். ஏங்க குடும்பத்தோடு வந்துட்டு என்னங்க ஃபோனையே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டால் இல்லை 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 அது இல்லை அது இல்லை 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 சம்பாதிக்கணும்ல, சும்மா இப்படி செலவு பண்ணுறதுக்கு அப்படியெல்லாம் சொல்லி அந்த காரியத்தை எடுத்து நடத்தி சண்டை போட்டாலும் கொஞ்ச நேரத்தில் சமாதானமாக பேசி பேலன்ஸ்டாக ஒரு காரியத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். அலர்ஜி இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா பிறர்கிட்ட ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா உண்மையும் பேசிடக்கூடாது. அதில் என்ன ஏதுங்கிறது தெரிந்து கொண்டு பேசுகிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும். அது பெருசாக ஒன்றும் நினைக்க வேண்டாம். தொழில் ரீதியாக தெரியாத தொழிலை பண்ணுறதை, தெரியாத தொழிலில் முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயத்தில் அனுபவம் ஏற்படும். இன்றைக்கி நல்ல நண்பர்கள் மூலமான உதவிகள் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அடடடடடடா என்னடா அது புது புது யோசனைகள்லாம் வருதேங்கிற மாதிரி. பித்ருக்களுடைய அனுகிரகங்கள் பூர்ணமாக இருந்துட்டுருக்கும். இன்றைக்கி ராமேஸ்வரம் போய்ட்டு வருது, காசிக்கு பிளான் பண்ணுறது, மானசரோவர் பிளான் பண்ணுறது, நெக்ஸ்ட் இயர் நான் இந்த இடத்துக்கு போனேன்னு பிளான் பண்ணுறது, படிப்புக்காக உங்கள் டயத்தை ஒதுக்கிறது, வெளிநாடு வெளியூர், யோகா பிராணாயாமம், அதே மாதிரி நிறைய விஷயங்கள், ஜெம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். சர்டிஃபிகேட் கோர்ஸ் எல்லாம் எடுத்து கற்றுன்னு இருப்பேன். ரொம்ப அற்புதமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நிறைய விஷயங்களில் நீங்கள் நினைத்த காரியங்கள் லாபகரமாக முடியறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். சில பேர் உங்களை முன்னாடி நன்னா பேசி பின்னாடி பேசுவா, அதுவும் உங்களுக்கு கேட்டுவிடும். அவளுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவாளை விட்டு தப்பிக்கவே முடியாதாட்டிருக்கே, ஐயோ 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 பயங்கர நாலேஜாக இருக்காளேங்கிற. மகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா குலதெய்வ வழிபாடும் பைரவர் வழிபாடும் வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு நிறைய நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான தொழில் ரீதியாக நமக்கு இருக்கணும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடிய ஒரு கேன்ட்ரிங் பண்ணிட்டு இருக்கிறோம், வீட்டிலேருந்தே ஊறுகாய் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பொடிகள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, முக்கியமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்க, பிரபல்யமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில வேளைகளில் பேசும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக பேசணும், அவளுடைய புரிதல் வேறையாக இருந்து கொண்டு இருக்கும். சில விஷயங்களில் நம்ம டப்புன்னு எடுத்து அதுக்கு ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. அதை பற்றி பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் வரப்படாதே அப்படின்னு பகவானை வேண்டும்போது எந்த கடவுளை சார் வேண்டலாம்? மதுரை மீனாட்சி அம்மனை வேண்டிக்கோங்க, எந்த தடங்களும் வராது. மீனராசி அன்பர்களுக்கு சில பேருக்கு பார்த்துட்டேன்னா ஒவ்வொரு விஷயத்தில் திறமையாக இருந்துட்டுருப்பா. உங்களுக்கு பேச்சு திறமை ஜாஸ்தி, செயலில் திறமை ஜாஸ்தி. ஒரு விஷயத்தை எடுத்து அதில் பற்றி முழுசாக ஆராய்ஞ்சு அதை எடுத்து செயல்படுவேன். ஃபீட்பேக் பணம் வரும், ஆனால் செலவுகளும் ஆகும். அந்த மாதிரி நிறைய யோசித்து சில காரியத்தை செயல்படக்கூடிய அற்புதமான நாள். நினச்ச காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். குடும்பத்தோட உற்றார் உறவினர் வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போய் தரிசனம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். திடீர் பிரயாணம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். அப்பாடா ஒரு காரியம் நடந்ததேங்கிற ஒரு சந்தோஷங்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில பேர் முன்னாடி நன்னா பேசுவா, பின்னாடி போய் உங்களை பற்றி தப்பாக பேசுவா. அதெல்லாம் வாங்கி இந்த காதில் விட்டு அந்த காதில் அப்படின்னு போயிடுவேன். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமான் வழிபாடு, மருதமலை ஆண்டவன் வழிபாடு வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு மனிதனுடைய பொருளாதார ஜோதிட முறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொருளாதார ஜோதிட முறைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 விதத்தில் இறைவன் நமக்கு உதவி செய்திருக்கா. ஜோதிட சாஸ்திரம் நமக்கு உதவி செய்யுது. ஒன்று பிறப்பு ஜாதகம். பிறப்பு ஜாதகம்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வைத்து 2ஆம் இடம் எப்படி இருக்குது, 2ஆம் இடம் அதிபதி எந்த கிரகத்தினுடைய கூட்டு சேர்ந்துருக்கு, 2ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குது, எந்த கிரகத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது ஜோதிடர்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு இதை பற்றி நாலேஜ் தரத்துக்காக நான் சொல்கிறேன்.
அடுத்தது பார்த்துட்டிங்க பிறப்பு ஜாதகம் சரியில்லை. அப்போ அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து இன்னொரு பாயிண்ட்டு தசாபுத்தி. இப்போ இருக்கிற தசாபுத்திக்கு 2ஆம் இடம் ஏதேனும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோச்சார ரீதியாக இப்போ வந்து உங்களுக்கு 2ஆம் இடம் ஏதேனும் பாதிப்பு இருக்கா, அதுவும் நம்ம 3வது ரீதியாக பார்ப்போம். ஸோ 1ல் மைனஸ் ஆகி 1ல் ஜெயிச்சா கூட 50% 40% தப்பிச்சுக்கலாம். 3லேயும் மைனஸ் இருந்ததுன்னா ரொம்ப கடினம். இப்போ 4வதாக பிரசன்னம் பார்க்குற முறை. பிரசன்னத்தில் எந்த விதமான தடங்கள் இருக்குது, இப்போ இதற்கு என்ன பிராயஷ்சித்தம் பண்ணுறோம். சில பேருக்கு பணத்தை பற்றிய சிந்தனைகளே இருக்காது. சில பேருக்கு ரொம்ப ஆர்வமாக நான் ஜெயிக்கணும்னு சும்மா பிளானிங் மட்டும் இருக்கும், ஆனால் எக்ஸிக்யூஷன் சுத்தமாக 0 ஆகிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதகம் அப்படி இருக்கும். ஸோ ஒரு ஜாதகத்தினுள்ள பிறப்பு ஜாதகமும் தசாபுத்தியும் கோச்சாரமும் பிரசன்னமும் சேர்ந்து ஒரு ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியை நிர்ணயிக்க முடியுமானா எஸ் தே கேன். சம் டெக்னிக்ஸ் வில் ஹெல்ப் தெம். ஒரு சில டெக்னிக் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய ஹெல்ப்பை கொடுக்கும். ஏன்னா இதுதான் ஜோதிடர்கள் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம். இந்தந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும், இந்தந்த காலகட்டத்தில் நீங்கள் கரெக்டாக வெயிட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உதாரணமாக நான் சொல்கிறேன், ஒரு பூக்கடைக்கு போகிறேன், அந்த பூக்கடையில் பூ வாங்கிறதுக்கு போகிறேன். அவர் சொல்கிறார், சார் தாமரை இருக்குது, ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வந்தீங்கன்னா புது தாமரை வரும், நீங்கள் அதை எடுத்துக்கலான்னு சொன்னார். அவர் எனக்கு தெரிஞ்சவர். அவர் வந்து தாமரை வாங்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஒரு வேளை அவர் வந்து எனக்கு தெரியாதவராக இருந்தார்னா, நானும் அதை பற்றி தெரியல அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற தாமரையை வாங்கிட்டு போயிருப்பேன். பட் அவர் வெயிட் பண்ணி இருந்து புது தாமரை வந்து எனக்குன்னு ஒரு பையில் போட்டு கொடுத்தார். நான் அதை எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, அவர் சொன்னவர் அவரும் எனக்கு ரொம்ப, அவருக்கும் கொடுத்ததில் திருப்தி, எனக்கும் வாங்கினதில் ரொம்ப சந்தோஷம். புதுசாக சுவாமிக்கு சாத்துனதில் அதோட பெரிய திருப்தி. இதோட என் நேரம் நல்லா இருந்தது, நான் சந்தோஷப்பட்டேன். அந்த மாதிரி தான் எப்போவுமே உங்கள் ஜாதகத்தில் டைம் சரியில்லைன்னா கூட ஒரு அஸ்ட்ராலஜர் நினச்சா தசாபுத்தி ரீதியாக கோச்சார ரீதியாக பிரசன்ன ரீதியாக உங்களை அலைன் பண்ணி ஃபினான்ஷியலாக உங்களுடைய அஸ்ட்ராலஜிக்கல் உடைய நல்ல ஒரு வழிகளை காண்பித்து கொடுக்க முடியுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதில் ஒரு பங்கு தான் நான் சொன்ன குபேர வழிபாடு, நான் சொன்ன லக்ஷ்மி கணபதி வழிபாடு, நான் சொன்ன அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, இது போன்ற வழிபாட்டு முறைகள். அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்து கொண்டு நேரத்தை வைத்து அதன் மூலமாக யூ கேன் என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியில் ஒரு தெளிவு பெற முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அஸ்ட்ராலஜி எடுத்தோடனே எல்லாத்தையும் ஒரு சொல்லுவாருங்கிறத விட ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.